ஹலோ கைஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வடக்குப்பட்டி ராமசாமி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதாவது 1960ல இந்த படத்தோட ஹீரோ சந்தானம் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மண்பானை பண்ணி விற்கிற ஒரு ஃபேமிலி தான். ஒரு கட்டத்துக்கு மேல அது வேலைக்காகாம போயிடுது. அப்போ சந்தானம் ஒரு முடிவு எடுக்கிறாரு. சரி ரைட்டு, மக்கள் மூட நம்பிக்கையால நிறைஞ்சிருக்காங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம கல்லா கட்டணும்னா கடவுள் பேரை வச்சு தான் நம்ம இனி பொழப்பு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாரு. இது இப்படியே இருக்கையில அவர் பொழப்பு அப்படியே ஓடிட்டு இருக்கு. இதுக்கு பேரலலா அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா, அந்த ஊருக்கு புதுசா ஒரு தாசில்தார் வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. தெளிவாவே சொல்லிரலாம். இது ஒரு காமெடி படம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். சில பேத்துக்கு காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சில பேத்துக்கு ஒர்க் அவுட்டே ஆயிருக்காது. ஸோ இது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம்னா, ஓகே. அந்த ரகம் தான் இருந்தது. அங்கங்க ஒரு சின்ன சின்னதா அப்படியே சிரிப்பூட்டுற மாரி ஒரு அங்கங்க லைட்டா தான் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்காவது பொறுமையா அப்படியே பார்க்கறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, சேசு அண்ட் மாறன் அவங்களோட காமெடி மட்டும் தான் ஓரளவுக்காவது இருந்தது. இன்னும் கொஞ்சம் சிம்பிளாவே சொல்லணும்னா, இவங்க அங்கங்க பேட்ச் ஒர்க் பார்த்திருக்காங்க. எப்படியாவது படத்த இழுத்துட்டு போயிரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல தான் பார்த்திருக்காங்க ஒழிய, மத்தபடிக்கு பெருசா ஒரு ஸ்கிரீன் பிளேல மெனக்கெடல. இன்டர்வல் வரைக்கும் அப்படியே ஒரு ஆவரேஜ் அளவுக்கா தான் வந்திருக்கு. பெருசா இந்த ட்விஸ்ட் டர்ன்ஸ் காமெடி படத்துல எதிர்பார்க்க முடியாதுன்னு வைங்க. ஓகே, ஓகே. ஒரு ஓகே ரகமான ஒரு படமா தான் இன்டர்வல் வரைக்குமே நின்றுருக்கு. அப்படியே செகண்ட் ஹாஃப்க்கு வந்தோம்னா, ஓகே. ஓரளவுக்கு காமெடி எல்லாம் சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா, சேசுவோட ஒரு டான்ஸ் போர்ஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தியேட்டர்ல எனக்கு இல்ல, என் கூட வந்தவங்களுக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த மாறன் சேசுவோட காம்பினேஷன் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நிழல்கள் ரவியோட காமெடி எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. மொட்டை ராஜேந்திரன் அதுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷன் இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. சில இடத்துல காமெடி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அப்படி பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் ஓகே. படம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஸ்டேஜ் அளவுக்கு தான் இருந்தது. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுதான் இந்த படத்தோட பெரிய பிரச்சனை. காரணம் பார்த்தீங்கன்னா, சில காமெடி எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும். சில காமெடி யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபும் இருக்கு. மத்தபடி ஒரு ஓவராலா பார்த்தோம்னா, இது ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவி தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க தலையிலயும் இந்த படத்த சாத்தி விடுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இந்த படத்த ஸோ தியேட்டர்ல போய் பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நான்.